சோழ நாட்டின் பொற்காலத்தின் 9வது அத்தியாயம். இலங்கை என்னும் சிங்களத்தில் வீரபாண்டியன். சென்ற அத்தியாயத்தில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே போர் ஏற்படுகிறது. இப்போரில் ஆதித்த கரிகாலனின் திறமையையும் அவனது ஆக்ரோஷமான சண்டையையும் பார்த்து பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் அப்போரில் இருந்து பயந்து ஓடினார். இதன் மூலமாக சோழ மன்னனாகிய சுந்தர சோழன் மதுரையை முழுவதுமாக கைப்பற்றினார். இப்போரில் வெற்றிக்கு பிறகு தஞ்சை கோட்டையில் அடியெடுத்து வைக்கிறார் சுந்தர சோழர். அவர் வெற்றியை பரிசாற்றும் விதமாக பெண்மணிகள் அவர்களுக்கு வெற்றி திலகத்தை வைத்து வரவேற்கிறார்கள். அதன் பிறகு சுந்தர சோழர் தனது அமைச்சர்களிடம், அமைச்சர்களே, இப்போரில் வென்றதை பரிசாற்றும் விதமாக மக்களுக்கும் போரில் ஈடுபட்டு சிறப்பாக செயல்பட்ட படைத்தளபதிகள் படை வீரர்களுக்கும் விருந்தளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இந்த விருந்தோம்பலுக்கு பிறகு மன்னராகிய நான் படைத்தளபதிகள் மற்றும் படை வீரர்களை அரண்மனையில் சந்திக்க வேண்டும். அரசே, தாங்கள் கூறியது எதுவாகினும் அனைத்தையும் செய்து முடிக்கத்தான் அமைச்சர்களாகிய நாங்கள் இருக்கிறோம் அல்லவா? கூறியதை சிறப்பாக செய்து விடலாம் அண்ணா. அதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்கிறோம். அதன் பிறகு அமைச்சர்கள் காவலாளியிடம், சோழ மன்னனாகிய 2ஆம் பராந்தக தேவர் பாண்டியர்களை எதிர்த்து போரிட்டு மதுரையை கைப்பற்றியுள்ளார். இவற்றை பரிசாற்றும் விதமாக தஞ்சை மக்களுக்கு அனைவருக்கும் விருந்தளிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆகையால் மக்களாகிய அனைவரும் தஞ்சை கோட்டைக்கு இரவு உணவுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று மக்கள் அனைவரிடமும் தெரியப்படுத்துங்கள். காவலாளிகள் மக்களிடையே இதனை தெரியப்படுத்துகிறார்கள். மக்களாகிய அனைவரும் புத்தம் புது ஆடைகளை அணிந்து கொண்டு சுந்தர சோழனின் அழகையும் அவரது மகன் ஆதித்த கரிகாலனையும் பார்ப்பதற்காக ஆர்வமாக இருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் தஞ்சை கோட்டைக்குள் வருகிறார்கள். மாமன்னர் சுந்தர சோழரின் ஆணைப்படி அனைவரும் அமரச் செய்து இலைகளை வைத்து அறுசுவை உணவளிக்கிறார்கள். மக்கள் உணவு சாப்பிட்டு கொண்டிருக்கும் வேளையில் 2ஆம் பராந்தக தேவர் அவ்விடத்திற்கு வருகிறார். மக்கள் சுந்தர சோழனின் வருகையை பார்த்து உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு எழுந்து நின்றார்கள். அப்பொழுது சுந்தர சோழர், உணவு அருந்து கொண்டிருக்கும் பொழுது மன்னன் என்ன அந்த கடவுள் இவ்விடத்துக்கு வந்தாலும் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு நிற்கக்கூடாது. ஆகையால் அனைவருக்கும் என்ன வேண்டுமோ அதனை கேட்டு அருந்துங்கள். அனைவரும் அமருங்கள். மாபெரும் விருந்திற்கு பிறகு மன்னரான சுந்தர சோழன் அறிவிப்பின்படி படை வீரர்கள் படைத்தளபதிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகிறார்கள். சுந்தர சோழனும் ஆதித்த கரிகாலனும் அவ்விடத்திற்கு வருகிறார்கள். மதுரையை கொண்ட ராஜகேசரி வாழ்க! மதுரையை கொண்ட ராஜகேசரி 2ஆம் பராந்தக தேவர் வாழ்க! போர்க்களத்தில் ஈடுபட்ட படைத்தளபதிகள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டு படைத்தளபதிகள் மூவரும் தனது திறப்பை சிறப்பாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். மகனே ஆதித்தா, இச்சிறு வயதில் நீயும் இப்போரில் சிறப்பாக செயல்பட்டாய். உன் திறமையை கண்டுதான் அந்த வீரபாண்டியன் பயந்து ஓடி போனான். படைத்தளபதி ஆகிய உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கப் போகிறேன். என் மகனையும் சேர்த்துதான். யார் சரியாக பதில் கூறுகிறீர்களோ அவர்களுக்கு தகுந்த பரிசு அளிக்கப்படும். பொதுவாக போரில் வெற்றி பெறுவதற்கு எது மிக முக்கியம்? இதற்கான பதிலை கூறுங்கள். அரசே, இப்போரில் வெற்றி பெறுவதற்கு சிறப்பான படை வீரர்கள், திறமை மிக்க படைத்தளபதிகள், வலிமை மிகுந்த ஆயுதங்கள், இவை அனைத்திற்கும் மேல் வீரம் மிகுந்த மன்னன், இவை அனைத்தும் தேவை அரசே. தந்தையே, இப்போரில் வெற்றி பெறுவதற்கு நம் படை வீரர்கள் படைத்தளபதிகள் கூறியது அனைத்தும் சரிதான். ஆனால் அவர்கள் கூறாதது ஒன்று இருக்கிறது. மகனே ஆதித்தா, என்ன அது? கூறு. தந்தையே, போரில் வீரமும் விவேகமும் மிக்க மன்னன் இருந்தால் மட்டும் போதாது. அவர்களை சிறப்பாக வழிநடத்துவதற்கு அவர்கள் எவ்வித யுக்தியை கையாளுகிறார்கள், படைத்தளபதிகளை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள், இதில் மிக முக்கியமானது எவ்வித வியூகத்தை பயன்படுத்துகிறார்கள் என்பதே முக்கியம். மகனே ஆதித்தா, மிக சிறப்பாக சரியாக கூறினாய். போரில் மிகவும் முக்கியமானது வியூகமே. எதிரே நிற்கும் எதிராளிகள் எவ்வித வியூகத்தை பயன்படுத்துகிறார்கள், அதற்கு நாம் எவ்வித வியூகம் பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த வியூகமானது தப்பாக பயன்படுத்தி விட்டோம் என்றால் படை வீரர்கள் பலரை இழக்கக்கூடும். எதிராளிகள் எவ்வித வியூகத்தை உருவாக்குகிறார்கள் என்று நன்கு அறிந்த பிறகு நாம் வியூகத்தை உருவாக்க வேண்டும். எதிரிகள் சந்திர வியூகம் பயன்படுத்தினால் அதற்கு நாம் சூரிய வியூகம் பயன்படுத்த வேண்டும். சக்கர வியூகம் பயன்படுத்தினால் அதற்கு நாம் ஈட்டி வியூகம் பயன்படுத்த வேண்டும். இதில் நீ எவ்வித வியூகத்தை வேண்டுமென்றாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். எதிராளிகளை வெற்றி பெறுவதற்கு விடவே கூடாது. அனைவரிடமும் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். இப்போரில் பாண்டியர்களை நாம் முழுவதுமாக வென்றுவிடவில்லை. மதுரையை நாம் முழுவதுமாக கைப்பற்றவில்லை. வீரபாண்டியன் எங்கு சென்று தலைமறைவாக இருக்கிறான் என்பதும் தெரியவில்லை. எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் கண்டிப்பாக நம் மீது போர் தொடுப்பான்.
வீரபாண்டியனை முழுவதுமாக வென்றுவிட்ட பிறகுதான் மற்ற நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும். அதுவரை நம் நாட்டிற்காகவும் நம் நாட்டில் வாழும் மக்களுக்காகவும் அவர்களின் நன்மைக்காக பாடுபடுவோம். அதே நேரத்தில் வீரபாண்டியன் தனது அமைச்சர்களிடமும் படைத்தளபதிகளிடமும், அமைச்சர்களே, இப்போரில் நாம் இழக்கக்கூடாததை இழந்து விட்டோம். மதுரையை இழந்து விட்டோம். படைபலத்தை இழந்து விட்டோம். சோழர்களுக்கு எதிராக நமது கையில் இருந்த வெற்றியை இழந்து விட்டோம். இவை அனைத்திற்கும் காரணம் படை தளபதிகளும் படை வீரர்களும் தான். அரசே, ஏன் இப்படியெல்லாம் கூறுகிறீர்கள் அரசே? பேசாதீர்கள். அனைத்திற்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். போர்க்களத்தில் சரியாக போரிட்டிருந்தால் நான் பயந்து சென்றிருக்க மாட்டேன். அந்த சிறுவனுக்கெல்லாம் வருவதாக இருக்கிறது. நீங்கள் மட்டும் சரியாக போரிட்டு சோழ படை வீரர்களை பலரை கொன்றிருந்தால் நான் திரும்பி வந்திருக்க மாட்டேன். அனைத்திற்கும் காரணம் நீங்கள் மட்டும் தானடா. அரசே, மற்றொரு வாய்ப்பு அறிவித்திருக்கலாம் அல்லவா? வாய்ப்பு கேட்கிறீர்கள்? ஒரு வாய்ப்பு என்ன, 100 வாய்ப்பு தருவதற்கு தயார். நீங்கள் அச்சிறுவனை கொன்றிருப்பீர்களா? படைத்தளபதிகளே, உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததால் தான் நான் என் கையில் இருந்த வெற்றியை சோழர்களிடம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். நான் உங்களிடம் படை வீரர்கள் போருக்கு தயாரா என கேட்கும் பொழுதெல்லாம் அனைவரும் தயார் என்று கூறினீர்களே, இதற்குத்தானா? நீங்கள் படை வீரர்களுக்கு பயிற்சி அளித்தீர்களா, இல்லை உறங்கிக் கொண்டிருந்தீர்களா? நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம், எவன் மீதும் நம்பிக்கை வைக்காதே, அந்த நம்பிக்கையை உன் மீது வை. படைத்தளபதி ஆகிய உங்களுக்கு முதலில் வாய்ப்பு கொடுத்து விட்டு நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேனடா. அதுதான் நான் செய்த முதல் தவறு. அந்த வாய்ப்பு என்னுடையது என்று நான் நினைத்து கொண்டு போர் தொடங்கும் பொழுது நான் களத்தில் இறங்கியிருந்தால் படை வீரர்கள் பலர் இழந்திருக்க மாட்டார்களடா. இனி படைத்தளபதி ஆகிய உங்களிடம் நம்பிக்கை வைத்தால் கண்டிப்பாக மதுரையை சோழர்களிடமிருந்து மீட்டெடுக்க முடியாதடா. இப்பொழுதே மதுரையில் பல இடங்களை சூறையாடி விட்டார்கள் சோழர்கள். அடுத்ததாக அந்த ஆதித்த கரிகாலன், அவன் என்னைத்தான் தேடிக் கொண்டிருப்பானடா. நானும் என் பிள்ளையும் என் மனைவியும் இலங்கை மன்னரும் எனது தந்தையின் நண்பருமான 5ஆம் காசியப்பனிடம் சென்று உதவி கேட்டு போருக்கு தேவையான படைபலத்தை திரட்டி கொண்டு வருகிறேன். இவை அனைத்தும் இவ்விடத்திலிருந்து செய்து முடிக்க முடியாது. ஆகையால் நான் இலங்கைக்கு செல்கிறேன். நீங்கள் மதுரையில் இருந்து கொண்டு எனது மக்களை பார்த்து கொண்டு உடனுக்குடன் தகவலை ஓலை முறையிலும் காவலாளி முறையிலும் அனுப்பிவிடுங்கள். சூறையாடாமல் இருக்கும் மீதமுள்ள இடத்தில் நமது மக்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்களடா. நான் மதுரைக்கு மீண்டும் வரும்பொழுது போர் படைகளை முழுவதுமாக திரட்டி கொண்டுதான் வருவேன். இதுவரை இம்மண்ணை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்களடா. மதுரையிலிருந்து வீரபாண்டியனும் அவரது மனைவியும் பிள்ளையும் இலங்கையை நோக்கி செல்கிறார்கள். அதே நேரத்தில் தஞ்சை கோட்டையில் சுந்தர சோழரை பார்க்க நீண்ட நேரமாக ஒருவர் காத்து கொண்டிருந்தார். அங்கிருந்து வந்த காவலாளி, யார் நீங்கள்? நீண்ட நேரமாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். என் பெயர் அனிருத்தர். நான் தஞ்சை மன்னனாகிய சுந்தர சோழரை பார்த்து உதவி கேட்டு வந்திருக்கிறேன். பிறகு சுந்தர சோழரிடம், அரசே, எவரோ வெளியில் நின்று கொண்டிருக்கிறார். தங்களிடம் உதவி கேட்க வேண்டுமாம். பார்ப்பதற்கு அமைச்சர்கள் போல் தெரிகிறார்கள். காவலாளி, உடனடியாக அவர்களை அழைத்து வாருங்கள். அரசே, அரியணையில் அமர்ந்திருக்கும் சோழ நாட்டின் பேரரசன் மதுரையை கொண்ட கோப்பர கேசரிக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். என் பெயர் அனிருத்தன். நான் உங்களுடைய பெரிய தந்தையான கண்டராதித்தனிடம் இறுக்கமான நட்புறவில் இருந்தவன். அது மட்டும் இல்லாமல் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது தலைமை அமைச்சரானும் பதவியை வகித்தவன். அப்படியா? இப்பொழுது இங்கு வந்தமைக்கு காரணம்? நான் சோழ மன்னனுக்கு கீழ் பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அப்படியா? என்னுடைய பெரிய தந்தையுடன் நட்புறவில் இருந்ததற்கும் தலைமை அமைச்சராக இருந்ததற்கும் உங்களை நான் தலைமை அமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்த நாள் காலை இலங்கை கோட்டைக்குள் வீரபாண்டியன் செல்கிறார். அங்குள்ள தலைமை அமைச்சர், வாருங்கள் வாருங்கள் வீரபாண்டியரே, தங்களை பார்த்தது மிகவும் மகிழ்ச்சி. தங்களின் தந்தை நலமாக இருக்கிறார்களா? தங்களின் தந்தையை பார்த்து மிகவும் நாளாகிவிட்டது. தாங்கள் இலங்கைக்கு வந்ததுக்கு காரணம் தெரிந்து கொள்ளலாமா? சிங்களத்த அமைச்சரே, தங்கள் வருகைக்கு மிகவும் நன்றி. அனைவரும் நலமாக இருக்கிறார்கள். என்னுடைய தந்தை
சில வருடங்களுக்கு முன்புதான் மரணமடைந்தார். நான் என் தந்தையும் நண்பருமான இந்நாட்டு அமைச்சருமான 5ஆம் காசியப்பரிடம் உதவி கேட்டு நாடி வந்திருக்கிறேன். வீரபாண்டியரே, எங்களை மன்னித்து விடுங்கள். இந்நாட்டு மன்னரும் சில வருடங்களுக்கு முன்புதான் மரணமடைந்தார். இப்பொழுது அவரது மகன் மகிழுந்தன் ஆட்சி புரிந்திருக்கிறார். அரசு, தங்களை பார்ப்பதற்காக மதுரை நாட்டு மன்னன் வீரபாண்டியன் வந்திருக்கிறார். அமைச்சரே, அவர்களை அழைத்து வாருங்கள். வாருங்கள் வீரபாண்டியரே, அமருங்கள். தங்களை பற்றி என் தந்தை என்னிடம் கூறியிருக்கிறார். மதுரை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் என்னுடைய நெருங்கிய நண்பன் என கூறியிருக்கிறார். முதலில் இலங்கை நாட்டு மன்னருக்கு என்னுடைய முதல் வணக்கம். தங்களின் தந்தை மரணமடைந்த செய்தி இப்பொழுதுதான் எனக்கே தெரியும். எனது தந்தையும் சில வருடங்களுக்கு முன்புதான் மரணமடைந்தார். வீரபாண்டியரே, தங்கள் என்னை நாடி வந்த காரணம்? நாங்கள் சோழ நாட்டை எதிர்த்து போரிட்டோம். அந்த போரில் தோல்வி அடைந்து மதுரையும் படைபலத்தையும் இழந்துவிட்டோம். படைபலத்திற்காக தங்களின் உதவியை நாடி வந்திருக்கிறேன். தங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க படைபலத்தை நான் தருகிறேன். போர்க்களத்தில் ஈடுபட்டதற்கு உடலில் காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆகையால் காயங்கள் சரியாகும் வரை இவ்விடத்திலே தங்கிக் கொள்ளுங்கள். இவ்விடத்தில் இருந்து கொண்டே பயிற்சியும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த ஓய்வுக்கு பிறகு நான் தங்களுக்கு தரும் படை வீரர்களை வைத்து சோழர்களை எதிர்த்து போரிடுங்கள். பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் சிங்கள மன்னன் கூறிய செய்தியை கேட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வீரபாண்டியன் தன் மனைவியிடம், நான் நினைத்தபடி சோழர்களை எதிர்த்து போரிடுவதற்கு எனக்கு தேவையான படைபலம் கிடைத்து விட்டது. என் மகன் அமரபுயங்கன் வளருவதற்குள் மதுரையை மீட்டெடுத்து அவன் கையில் நான் கொடுப்பேன். வீரபாண்டியன் நினைத்தது போல் படைபலம் கிடைத்துவிட்டது. மதுரையை மீண்டும் வீரபாண்டியர் கைப்பற்றுவாரா இல்லையா? ஆதித்த கரிகாலன் போர் தொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். வீரபாண்டியர் எப்பொழுது வருவார் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.